வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. 5/8/2024க்கான ட்ரேடிங் ஸ்கிரிப்ட் பார்த்தோன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அப்போலோ ஹாஸ்பிட்டல், கிராம்ப்டன் கிரீவ்ஸ் இதுக்கான லெவல்ஸ் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நம்ம ப்ரீவியஸாக ஒரு சொன்ன வீடியோஸில் வந்து டிக்ஸான், எம்எஃப்எஸ்எல், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி கொடுத்தோம். இதில் வந்து டிக்ஸான் மட்டும் கிளியரான என்ட்ரி எடுத்து மூவ் ஆச்சு. மற்றது எதுவுமே கொஞ்சம் ப்ராப்பர் என்ட்ரி இல்லை. டிக்ஸான் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பெரிய டார்கெட்டே கொடுத்துருக்கு. அதனோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அந்த வீடியோவில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இப்போ வந்து டுமாரோ அனாலிசிஸ், அதாவது மண்டே அனாலிசிஸ்க்கான ஸ்கிரிப்ட் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல், கிராம்ப்டன் கிரீவ்ஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதுக்கான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா R1 R2 ரேஞ்ச் வந்து 24,893, 25,039. S1 S2 24,566, 24,527. மார்க்கெட் வந்து கொஞ்சம் நெகட்டிவில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. அதே சமயம் பார்த்தோன்னா கேப் டவுன் ஆகிட்டு ப்ரீவியஸாக இருந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு ஒரு புல்லிஷ்க்கான ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் வந்து நமக்கு பையிங்க்கான கன்ஃபர்மேஷன் வேணும்னா S1 S2 ரேஞ்சிலேருந்து சப்போர்ட் பாயிண்ட் எடுத்துச்சு அப்படின்னா லைவில் கன்ஃபர்மேஷன் கிடச்சதுன்னா பை எடுக்கலாம். இல்லைனா நமக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கிறது பெட்டராக இருக்கும். சப்போஸ் S1 S2க்கு கீழே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா வீக்காகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டியோட R1 R2 லெவல் 51,721, 51,778. S1 S2 பார்த்தோன்னா 51,038, 50,760. இதுவுமே மார்க்கெட் வந்து நமக்கு ஓப்பனிங் கேப் டவுன் ஆகிட்டு க்ளோசிங் வந்து கொஞ்சம் ரெக்கவரி கொடுத்துட்டு திரும்பவுமே கொஞ்சம் வீக்காக தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு டோஜி கேண்டில் டைப்பில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. டே சார்ட் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸாக இருக்க சப்போர்ட் ஜோன் வந்து 50,600. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் தான் பேங்க் நிஃப்டிக்கு. 50,600க்கு கீழே ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆனால் மட்டும்தான் நமக்கு வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் லைவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. சப்போஸ் S1 S2 ரேஞ்சுக்கு கீழே ட்ரேட் ஆச்சுன்னா செல்லிங்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் செல் பிலோ 6,681க்கு கீழே செல் பண்ணோம் அப்படின்னா 6,594 வரலையும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஏன் நம்ம செல் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பொறுத்தளவு ஒரு புல்லிஷ் பிரேக் அவுட்டில் இருக்காது. ப்ரீவியஸாக இருக்க ஸ்விங்கோட ஹையை பிரேக் பண்ணிட்டு ஒரு ரீடெஸ்ட் பாயிண்ட்டுக்கு ரெடியாக தான் இருக்குது. ஆனால் அதில் வந்து டே சார்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ராப்பரான ரெசன்ட் ஜோனில் இருக்குது. டே சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக இருக்க ஹையில் வந்துட்டு நமக்கு ஒரு செல்லிங் ட்ரை பண்ணிருக்கு. எகைன் வந்து ஸ்பைக் விட்டுருக்கு. அதாவது ப்ரீவியஸாக இருக்க செல்லிங் கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணிவிட்டு எகைன் வீக்காக தான் க்ளோசிங் நடந்திருக்கு. அந்த டே கேண்டிலோட லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா கண்டினியூ செல்லிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிராம்ப்டன் கிரீவ்ஸ் பை அரௌண்ட் 433 அந்த ரேஞ்ச் வந்ததுன்னா 453 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து நல்ல ஒரு புல்லிஷான ஸ்கிரிப்ட். அதாவது ப்ரீவியஸாக இருக்க ஸ்விங்கோட ஹையை பிரேக் பண்ணிட்டு ரீடெஸ்ட் பாயிண்டில் இருக்குது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில். இதே டே டைம் ஃப்ரேமில் எடுத்துட்டோம் அப்படின்னா டே டைம் ஃப்ரேம்லேயே வந்து எவ்ரி ஹை பிரேக் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு 1 ஹவர் ஷார்ட்டு பார்க்கலாம். எவ்ரி ஸ்விங்கோட ஹையும் வந்து பிரேக் ஆகி தான் மூவ் ஆகிருக்கு. எகைன் வந்து ப்ரீவியஸாக எங்கே எடுத்து பையிங் எடுத்து மூவ் ஆச்சோ ஸோ அதே ஜோன்ட்டு தான் வருது. ஸோ இந்த ஜோன்ட்டு வந்து லைவில் இன்ட்ராடேக்கான கன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பை எடுத்து டார்கெட் வரலையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்குமே லெவல்ஸ் சொல்லியிருக்கோம். ஸ்டாப் லாஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனாலிஸ்ட். நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ எண்டில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.